டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். திருமாவளவனுடன் அதிமுக கூட்டணி இன்பதுரை சூசகமாக பதிலளித்திருக்கிறார். திருமாவளவனுடன் அதிமுக கூட்டணி இன்பதுரை சூசகமாக பதிலளித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக வழிவிட்டு காத்திருப்பதாக அதிமுகவின் இன்பதுரை சூசகமாக பதிலளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். சாமுவேல், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் விசிக கூட்டணி வைப்பதாக, அதாவது பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தற்போது அக்கட்சி முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை தற்போது ஒரு சூசகமான ஒரு பதிலானது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்குள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை அக்கட்சி வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே நடிகர் விஜய் புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய தாவேகா கட்சியில் விடுதலை சிறுத்தைகளும் தாவேகா கூட்டணி அமையும் என ஒரு புறம் பேச்சு நடந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது, குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல். திருமாவளவனுடன் அதிமுக கூட்டணி என்று இன்பதுரை சூசகமாக பதிலளித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக வழிவிட்டு காத்திருப்பதாக அதிமுகவின் இன்பதுரை சூசகமாக பதிலளித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவனுடன் அதிமுக கூட்டணி வைப்பதாக இன்பதுரை சூசகமாக பேசியிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை வழங்குவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். சார், திருமாவளவனுடன் அதிமுக கூட்டணி வைப்பதாக இன்பதுரை சூசகமா பதில் அளிச்சிருக்காரு. இது பற்றி உங்களோட கருத்து என்ன, சொல்லுங்க. திருமாவளவன் திமுக கூட்டணியிலேயே தொடர்வார். அவர் 0.7% வாக்கெடுத்து மக்கள் நல கூட்டணி இருந்த சூழ்நிலைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 3 தேர்தல்களை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி என்பது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் கட்சிகள் இணைந்து பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு புள்ளியில் பெறக்கூடிய ஒரு வெற்றி. அந்த வெற்றி தொடரும் வரை அவர் திமுக கூட்டணியிலே தொடர்வார். திமுக கூட்டணியில் அவர் தனி சின்னத்தில் நின்று அரசியல் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையை தெளிவாக புரிந்து கொண்ட திருமாவளவன் கோயம்புத்தூர் திமுக கழக மாநாட்டில் என்றாலும் சரி, காஞ்சிபுரம் பவளவிழா மாநாட்டில் என்றாலும் சரி, திமுக கூட்டணியில் தொடர்வேன் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் கூட்டணிக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார். இப்பொழுது அவர்களோடு கூட்டணியில் இருப்பது தேமுதிக மட்டும்தான். தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் என்டிஏ ஆப்ஷனையும் அவர்கள் ஓபன் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அதிமுகவின் கூட்டணிக்கு யாரும் இல்லாத ஒரு தன்மை இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடன் வருவார்கள் என்று கூறுவதன் மூலமாக தங்களிடம் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கட்சிக்கு கூட்டணி வாய்ப்பு இருப்பது என்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கும் அதிமுக தலைவர்கள் பேசி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இன்னொன்றையும் கூற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில்
அதிமுக அணி 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதில் பெரும்பகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக விழுந்த வாக்குகள். அதாவது அதிமுக வட தமிழகத்தில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குகள். இந்த இதையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி என்பது 2011 ஏற்பட்ட பாமக விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணைந்த கூட்டணி மாதிரி ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் அமையும். இந்த அனைத்து விவரங்களும் தொல் திருமாவளவனுக்கு மிக நன்றாக தெரியும். எனவே வெற்றி பெற்ற அணியில் வெற்றி தொடரும் வரை திருமாவளவன் தொடர்வார். திமுக அணியில் இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை எல்லாம் காட்டி சீட்டுகளை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். விவரங்களுக்கு நன்றி சார். திருமாவளவனுடன் அதிமுக கூட்டணி என்று இன்பதுரை சூசகமாக பதிலளித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக வழிவிட்டு காத்திருப்பதாக அதிமுகவின் இன்பதுரை சூசகமாக பேசியிருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் எப்போதும் நல்லவர்களுடன் தான் இருப்பார் எனவும் அதிமுகவின் இன்பதுரை கருத்து தெரிவித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் எப்போதும் நல்லவர்களுடன் தான் இருப்பார் எனவும் அதிமுகவின் இன்பதுரை கருத்து தெரிவித்துள்ளார். இது பற்றிய கருத்துக்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் இருக்கிறார். மரியரீகன், உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக நிர்வாகியுமான இன்பதுரை ஒரு முக்கியமான கருத்து ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது விசிக அதிமுக இடையிலான கூட்டணி தொடர்பான ஒரு விவகாரம் குறித்துதான் அவர் தற்பொழுது பேசியிருக்கிறார். அதாவது விசிக எப்பொழுதும் அதிமுகவோடு தான் இருக்கிறது என்றும் அதிமுகவோடு இருக்கக்கூடிய விசிக நல்லவர்களோடு தான் இருக்கும் என்கிற ஒரு கருத்தை அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுகவினுடைய நிர்வாகியுமான இன்பதுரை கூறியிருக்கின்றார். அதிமுக விசிக இடையிலான கூட்டணி உறவு என்பது குறித்து கடந்த சில மாதங்களாகவே பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்பதுரையினுடைய இந்த கருத்தானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு முன்தினம் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கூட்டணி தொடர்பான ஒரு விஷயம் பேசப்பட்டது. அப்பொழுது பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அதிமுக கட்டமைக்கும் என்கிற ஒரு கருத்தை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருந்தார். இதனால் அதிமுகவினுடைய கூட்டணிக்குள் யார் யாரெல்லாம் வருவார்கள் என்று பேசப்பட்டிருந்த பின்னணியில் தற்பொழுது ஒரு முக்கியமான கருத்தை பகிர்ந்திருக்கின்றார். அதே போன்று இதற்கு பதிலளிக்கும் விதமாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவனும் சொல்லியிருக்கின்றார். விசிக எப்பொழுதும் மக்களோடு தான் கூட்டணியில் இருக்கும் என்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்ற கூடிய காரணத்தினால் தற்பொழுது அதிமுக விசிக இடையிலான கூட்டணி உறவு குறித்தான ஒரு கேள்விக்கு தற்பொழுது முடிவுரையானது எழுதப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய முயற்சியில் அதிமுக இருப்பதனால் யார் யாரெல்லாம் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை அதிமுக முன்னெடுத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக ஒரு விஷயத்தை திருமாவளவன் ஸ்டாண்டாக எடுத்திருந்தார். அதே போன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், வேங்கவேல் விவகாரத்திலும் விசிகாவானது திமுகவினுடைய கூட்டணிக்கு எதிராக நிலைப்பாட்டோடு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்த இந்த விஷயத்தை பயன்படுத்திக் கொண்டு விசிகாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இழுக்கலாம் என்கிற ஒரு வியூகத்தை அதிமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பின்னணியில் பார்க்கலாம். இதனுடைய அடிப்படையில் பாமக அல்லது விசிகாவில் யாராவது ஒருவரை அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஒரு மெகா கூட்டணியை கட்டுவதற்கான முயற்சியில் அதிமுகவானது இயங்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு முகாந்திரமாகத்தான் விசிகாவோடு கூட்டணி என்கிற ஒரு பேச்சை இன்பதுரை முன்வைத்திருக்கிறார் என்ற ஒரு கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சார். திருமாவளவனுடன் அதிமுக கூட்டணி என்று இன்பதுரை சூசகமாக பதிலளித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக வழிவிட்டு காத்திருப்பதாக அதிமுகவின் இன்பதுரை சூசகமாக பேசியிருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் எப்போதும் நல்லவர்களுடன் தான் இருப்பார் எனவும் அதிமுகவின் இன்பதுரை கருத்து தெரிவித்துள்ளார்.
திருமாவளவன் அதிமுகவோடு இருப்பார் என்பது அரசியல் அழைப்பு இல்லை, மக்களோடுதான் விசிக எப்போதும் இருக்கும், இதுதான் இன்பதுரைக்கு பதில் என திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். இன்பதுரைக்கு திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். தேர்தல் அரசியல் வேறு, மக்களுக்காக போராடுவது என்பது வேறு என விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். மக்கள் பிரச்சனை என்றால் கட்சி அடையாளம் கடந்து மக்களுக்காக மக்களுடன் இணைந்து நிற்போம் என்று அதிமுகவின் இன்பதுரைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார்.